ஒரு வருடத்துக்கு 2000 கோடி ரூபாய் அரசிலிருந்து உங்களுடைய கரண்ட் பில்லுக்கும் சம்பளத்துக்கு மட்டும் 2000 கோடி அரசாங்கம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. 2000 கோடி வருகிற போது நீங்கள் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் கரண்ட் பில் கட்டுவது, சம்பளம் எடுப்பது என்று இருக்கிறது. ஆனால் நீங்கள் வரி வசூல் சரியாக செய்வீர்களானால் இந்த அரசாங்கத்துக்கு உதவியாக இருக்கும். அந்த வரி வசூல் செய்கிற அந்த பணியை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காக போய் தடாலடியாக போய் அவங்கெல்லாம் ஒம்புறதுங்கிறத அமைதியான முறையில் பேசி அவர்களோட மக்களுக்கு தேவையான இந்த சாலையில் செய்திருக்கிறோம், குடிநீர் செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு பேரூராட்சிகள் ஒவ்வொரு பேரூராட்சிகளுக்கும் 20 கோடி, 18 கோடி, 17 கோடி குடிநீருக்காகவே இந்த ஆண்டு அரசிலிருந்து பல பேரூராட்சிகள் வழங்கி கொண்டு வருகிறோம். நிதிநிலையை பொறுத்தளவு அது அரசாங்கத்தினுடைய நிதி, அதை நீங்கள் சரியாக கையாள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதற்காக தான் அதை சொல்கிறேன். எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுக்கும் நீங்கள் மரியாதை பெற வேண்டும். அதே நேரத்தில் இந்த பொதுமக்களுடைய பணத்தை பாதுகாப்பாக ரொம்ப சிறப்பாக அது பொதுமக்களுக்கே சென்றடைகிற வகையில் சிறப்பாக ஈவோக்கள் செய்ய வேண்டும். எனவே அந்த பணியை சரியாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேரூராட்சிகள் மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற நகர்ப்புற பகுதிகள் என்பது கிட்டத்தட்ட பெரும்பகுதியான பகுதிகள் 2011 கணக்கின்படி 48%, இன்றைக்கெல்லாம் 65-70% மக்கள் நகரத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். எனவே ஈவோக்கள் எப்படி நீங்கள் வருங்காலத்தில் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், மக்கள் அதிகமாக கூடுகிற இடங்களில் நமக்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். பேரூராட்சிகளுக்கு வருவாய் வருகிற வகையில் ஒரு மார்க்கெட் அமைப்பது, காய்கறி மார்க்கெட், விவசாயிகளுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பேருந்து நிலையங்கள் அமைப்புகளானால் அது உங்களுக்கு வருமானமாக இருக்கும், அது பேரூராட்சிக்கு வருமானமாக இருக்கும். அதே நேரத்தில் மக்களுக்கு ஒரு நல்ல இடம், தங்கி செல்வதற்குரிய இடமாக இருக்க வேண்டும். அந்த பணிகளை தான் முதலில் கவனித்து செய்ய வேண்டும். குறிப்பாக சாலைகள், குறிப்பாக LED விளக்குகள்லாம் மாற்றி சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். LED விளக்குகள் அது எரியலன்னு சொன்னால் உடனே 24 மணி நேரத்தில் அதை போடணும். இல்லைன்னா இந்த ஆண்டு ரொம்ப கவனமாக இருங்க. நான் வருகிற ஆண்டு முக்கியமான ஆண்டு, எனவே விளக்குகளை சரி செய்வோம். அப்படி அதுக்கு தேவையான உபயோகங்களை எல்லாம் சரியாக வைத்துக் கொண்டு தேவைப்படும் போது உடனடியாக செய்வது. குடிநீர் பிரச்சனை மிக கடுமையான இடம். நீங்கள் நினைக்க வேண்டும், குடிநீரில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது நம்முடைய தலையாய கடமை. போர் சோர்ஸ், நீங்கள் உள்ளூரில் உங்களுடைய பகுதியிலே உங்களுடைய போர்வெல் மூலமாக இருக்கிற குடிநீரை காட்டிலும் காடு மூலமாக ஒரு தண்ணீர் அல்லது சில்பார் மிஷின் மூலமாக தருகிற தண்ணீர் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை அடிக்கடி கவனித்து, உங்களுடைய மோட்டார்கள் மற்றும் தேவையான உதிர்பாகங்கள்லாம் சரியாக இருக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும்.